பரோட்டானாலே அது மாறன் பரோட்டா கடை தான். மாறன் பரோட்டா கடை, கோவில் வாசல், கழுகுமலை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். அதாவது இந்த வார இணையம் அப்படின்னு சொல்லி நானே வந்து இந்த வாரம் முழுக்க நடந்ததை வார இறுதியில் பேசலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். என்ன நினச்சி பிளான் பண்ணணும் தெரில, கடைசியில் எந்த வீடியோவுமே போட முடியல. எது கிடைச்சாலும் சோம்பேறித்தனத்தில் அது சரி எப்படி இருந்தாலும் இந்த வார இணையத்தில் பேச போகிறோமே அப்படின்னு எடுத்து வச்சு கடைசியில் வாரமே முடிய போகுது. இன்னமும் போடலை அப்படின்னா எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். அப்படிங்கிறதுக்காக உங்களுக்காக மீண்டும் இந்த வார இணையத்தில் நம்ம நிறைய விஷயம் பேச போகிறோம். அதில் முதல்ல நீங்கள் ஏற்கனவே பார்த்தா அந்த மாறன் பரோட்டா கடை ஆடு தான். மார்க்கெட்டிங்னு வந்துட்டு நம்ம ஆளுங்க வந்து என்ன வேணால் பண்ணுவாங்க. மார்க்கெட்டிங்கில் வந்து அம்பானி அதானி எல்லாம் விட நம்ம ஆளுங்க தான் பெஸ்ட்டு. அதில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டிங் நிறைய வகை இருக்குது. என்னை ஃபாலோ பண்ணுங்கள், 1000 ரூபா தரேன் அப்படி இப்படின்னு ஆரம்பித்து நிறைய வகையான மார்க்கெட்டிங் இருக்குது. அதில் ஒரு சிறந்த வகையான மார்க்கெட்டிங் தான் இந்த மாறன் பரோட்டா கடை. பிரபலங்கள்லாம் வந்து இந்த மாறன் பரோட்டா கடையை பற்றி பேசுகிற மாதிரி வீடியோ போட்டாங்க. கடைசியில் இப்போ எந்த வீடியோ உண்மை, எது இவனுங்க மீம் கிரியேட் பண்ணுறானுங்க, எடிட் பண்ணி போடுறானுங்கன்னே தெரியல. எல்லா வீடியோவுமே வந்து மாறன் பரோட்டா கடை, கழுகுமலைன்னு இருக்குது. ரேண்டம் வீடியோஸ் எல்லாம் அந்த மாதிரி இருக்குது. ஸோ இது ஒரு நல்ல உதாரணம் மார்க்கெட்டிங்க்கு. மாறன் பரோட்டா கடை ஆடு மாதிரி நீங்களும் வந்து போட்டிங்க அப்படின்னா ரோல் மெட்டீரியல் ஆகிடும். ஏற்கனவே இந்த மாதிரி ஒருத்தர் இருந்தார்ல, திருத்துறைப்பூண்டி மதிதாசன் ட்ரெண்ட், அவரை மாதிரி நீங்களும் வந்து மஜாவாக மார்க்கெட்டிங் பண்ணலாம். ஸோ இந்த வாரத்தில் வந்து நிறைய ட்ரெண்ட் ஆனது, நிறைய மீம்ஸ் வந்ததுன்னா அது இந்த மாறன் பரோட்டா கடையை பற்றி தான். ஸோ மாறன் பரோட்டா கடைக்கு தான் இந்த வாரத்துக்கான மார்க்கெட்டிங் அவார்ட், மீம் அவார்ட் அப்படி கூட வச்சுக்கலாம். நம்ம ரெண்டுமே வந்து மாறன் பரோட்டா கடைக்கு தான் கொடுக்கணும். அடுத்தது இந்த வாரத்துக்கான யூடியூப் சண்டை. யூடியூப் அப்படின்றது வந்து ஒரு சண்டை கிளமாக மாறி கொஞ்ச நாள் அது ஒரு ஃபன்னாக போயிட்டு இருந்துச்சு. நான் கூட ஃபீல் பண்ணேன், என்னடா அப்போ நம்ம வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிக்காமல் போயிட்டோமே, நிறைய கண்டென்ட் கிடச்சிருக்குமேன்ட்டு. எப்படி விடுவேன், நான் இருக்கேன் உனக்கு கண்டென்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சித் ஃப்ரீக்வன்சி வந்து இன்னொரு வீடியோ போட்டிருக்காங்க. இந்த ஹோல் இஷ்யூ, இந்த டெக் யூடியூபர் நண்பர்கள்லாம் பண்ண அந்த ஸ்கேமில் வந்து நீங்கள் யார் சைடு வேணால் எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து A2D சைடு எடுத்துக்கலாம், இல்லை டெக் சூப்பர் ஸ்டார் நம்ம உருட்டு உலக நாயகன் அவருடைய சைடு எடுத்துக்கலாம், இல்லைனா சித் சைடு எடுத்துக்கலாம். அது எந்த சைடு கரெக்ட் அப்படின்லாம் நான் பேச வரல, அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் இருந்துங்க. பட் சித் ஃப்ரீக்வன்சி வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, மீண்டும் A2D நந்தா, டெக் சூப்பர் ஸ்டார் இவங்களை பற்றிலாம் ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அது பயங்கரமாக திரும்ப அகைன் வைரலாக போயிட்டுருக்கு. எனக்கு வந்து இதில் பர்சனலாக வந்து யாருக்கு அகைன்ஸ்டாக இருக்குன்றதோட யார் எனக்கு ரொம்ப பிடிக்குன்றதை நான் சொல்கிறேன். எனக்கு வந்து A2D வந்து ரொம்ப பிடிக்கும். எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படின்னா, அண்ணனுடைய அந்த ஃபார்முலாவை நம்ம லைஃப்பில் ஃபாலோ பண்ணோம்னா கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடலாம். நீங்கள் வைக்கிற விமர்சனத்துக்கு நான் இப்போ பதில் சொன்னாதானடா அடுத்து நீங்கள் பண்ணுவீங்க, நான் பதிலே சொல்ல மாட்டேன், அப்படி நடந்த மாதிரியே காமிச்சிக்க மாட்டேன். இந்த படத்தில், விருமாண்டி படத்தில் உள்ளே வந்த உடனே மண்ணில் ரத்தம் வரும் தெரியுமா, அப்படி என்ன அப்படின்ன உடனே ஒன்றும் இல்லை அப்படின்னு சிரிப்பார்ல, அந்த மாதிரி எதுவுமே இல்லை, அப்படி நடக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு கூலாக காமாக மஜாவாக இருக்கிறது தான் நம்ம A2D அண்ணனுடைய ஸ்பெஷாலிட்டி. சோஜர்ஸ் நல்லா இருக்கீங்களா அப்படின்ட்டு அவர் பாட்டில் அடுத்து போயிட்டே இருப்பாப்புல, அதை எதை பற்றியும் கவலைப்பட மாட்டார். நான் இது ரொம்ப நாள் முன்னாடி நோட்டீஸ் பண்ணேன். நான் அந்த பப்ளிக்காக கன்ஃபஸ் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருந்தார்ல, அந்த ஸ்கேம் ரிலேட்டடாக என்ன அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ளனேஷன் சொன்னார். பட் அதில் மேனிப்புலேஷன் தான் இருந்துச்சு. அந்த வீடியோ அண்ணன் வந்து டெலீட் பண்ணிட்டார். அது யூடியூப்லேயே கிடையாது, இப்போ அதை டெலீட் பண்ணிட்டார். ஒருவேளை அதனால நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் ஆகுது, இல்லை அது எதுக்கு தேவையில்லாமல் ஒரு சர்ச்சை அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஃபீல் பண்ணி டெலீட் பண்ணியிருக்கலாம். ஆனால் வந்து அதை வந்து சர்ச்சையும் டெலீட் பண்ணுறவர் உருட்டு ஃபேக்ட்ரி வீடியோ வச்சுருப்பார். 1 year ஆஃப் உருட்டு ஃபேக்ட்ரின்னு அதுக்கு ஒரு வீடியோ வச்சுருப்பார். அது மட்டும் இல்லாமல் ஐ எம் சாரி அப்படின்னு அடுத்தவங்க தம்ப்நெயிலை வந்து கிண்டல் பண்ணி அதுக்கு வைக்கிறது. ராபர் சர்ச் மீம் மாதிரி இருக்குது. யாரை கிண்டல் பண்ணுறதுன்ட்டு எல்லாம் உங்கள் டெக் நண்பர்களுக்குள்ள சகஜம் தானே. எதுக்கு வர்றதை வந்து அடிச்சிக்காமல் பகிர்ந்துக்கணும். நாங்கள் தான் முட்டாள், நீங்கள் நல்லா தானே இருக்கீங்க, அப்புறம் எதுக்கு அதெல்லாம். அப்படி வந்து அண்ணன் ஸ்பெசிஃபிக்காக இருப்பாப்புல, எதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும், எதுக்கு பண்ணக்கூடாது, எதுக்கு வந்து நம்ம எந்த வீடியோ வச்சுருக்கணும், எதை டெலீட் பண்ணணும் அப்படின்றலாம் ரொம்ப கரெக்டாக இருப்பார். இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த வாரத்துக்கான +3. இந்த வாரத்துக்கான +3னா என்னென்னா, வாரம் யாராவது ஒருத்தர் வந்து சமூக வலைத்தளத்தில் பயங்கர ட்ரோல் மெட்டீரியல் ஆயிடுறாங்க. ஸோ அந்த விதத்தில் இந்த வாரம் யார் அப்படின்னா, பெரிய அளவில் ட்ரோல்லாம் இல்லை. முன்னாடியே இவங்களை பற்றி நிறைய ட்ரோல் வந்து அப்படியே அது சப்ரஸ் ஆகிடுச்சு. நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லக்கூடாதுன்னு சொன்ன நம்ம நயன்தாரா மேம். நயன்தாராவுக்கு வந்து லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்ற ஒரு டைட்டில் ரொம்ப நாளாகவே சோஷியல் மீடியாவில், அப்புறம் வந்து அவங்களுடைய ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன்ஸில், படத்துலேயே கூட யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன், யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. திடீர்னு என்ன நினைச்சாங்களோ தெரில, அப்படி என்ன கூப்பிடாதீங்க, அப்படி வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த பட்டத்தை திறந்துட்டாங்க. ஸோ அது வந்து இந்த வாரம் பயங்கர பேசு பொருளாச்சு. அது ஃபாராக மீம்ஸ் போடுறவங்களோட அகைன்ஸ்டாக மீம்ஸ் போடுறவங்க நிறைய பேர் ஆகிட்டாங்க. கலாய்ச்சி கிண்டல் பண்ணி மீம்ஸ் போடுறவங்க வந்து நிறைய பேர் ஆகிட்டாங்க. ஆக்சுவலாக இந்த வார +3 வந்து ஒருத்தர் கிடையாது, 2 பேர் இருக்காங்க. ஸோ இந்த வார +3 செகண்ட், இந்த வார +3 பார்ட் 2 அது யார் அப்படின்றத நான் சொல்கிறேன். இந்த வார +3 பார்ட் 2 வந்து புன் டேங்க் எனப்படும் ஃபயாஸ் ஹுசைன் தான். ஸ்டாண்டப் காமெடி என்னவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பர்சனலாக வந்து நிறையா அவருடைய காமெடி, அவருடைய ஸ்பான்டேனிட்டி, ஒரு ஸ்டாண்டப் காமெடி முக்கியமே அதுதானே.
ஸ்பான்டனிட்டி இது எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். ரசித்து நிறைய விஷயம் பார்த்துருக்கேன். ஃப்ளிப்போட ஒரு இன்டர்வியூ போட்டிருப்பாரு. அதுவும் சூப்பராக இருக்கும். நான் என்ஜாய் பண்ணி பார்த்துருக்கேன். ஆனால் அவரும் இந்த வாட்டி +3 வாங்கிட்டார் இந்த வாரம். காரணம் என்ன அப்படின்னா, ஸ்டாண்டப் காமெடியன்ஸை வந்து நான் கலாய்ப்பேன்ற மாதிரி அவருடைய ஆடியன்ஸ் ஒருத்தர் சொல்லுவார். நான் வந்து ட்விட்டரில் கலாய்ப்பேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவார். பதிலுக்கு இவர் வந்து பயங்கர ஹார்ஷாக பேசிடுவார். நீ என்ன பண்ற? நீ உன் வாழ்க்கையில என்ன புடிக்கிட்டு இருக்க? நீங்க ஸ்டாண்டப் காமெடி தப்பா பேசுற. நீ என்ன பண்ற வாழ்க்கையில? உட்காந்து இவர் வந்து ஓப்பனாகவே என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒன்று அப்யூஸ் பண்ணதில் எனக்கு செம்ம கிளாரிட்டியாக இருக்குது அப்படின்றவர். அண்ட் அப்யூஸும் பண்ணிவிடுவார். பச்சை பச்சையாக கேட்பார். ஸோ அந்த வந்து எடுத்து நம்ம இன்டர்நெட் சமூகம் எஸ்பெஷலி ட்விட்டரில் இந்த அடித்தடி சண்டை இதெல்லாமே ட்விட்டரில் தான் நல்லா நடக்கும். அதனால தான் ட்விட்டருக்கு பேரே வந்து சந்தில் மாட்டினவன் எவனும் நல்லாவே இருக்க மாட்டான். அவன் சந்தில் இருக்கவனுக்கு வாயில் விழுந்தோம் அப்படின்னா நம்ம உருப்படவே மாட்டோம் வாழ்க்கையில். அந்த மாதிரி இவருடைய வீடியோஸை நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணி திட்டிகிட்டு இருந்தாங்க. ஏன் ஒரு கிரிட்டிசிசம் ஒரு காமெடியை கூட எடுத்துக்க முடியலன்ட்டு. இதில் 2 விஷயம். ஒன்று என்னென்னா, டார்கெட் பண்ணி ஸ்டாண்டப் காமெடியன்ஸை வந்து நான் வெளிப்படையாக அப்யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறதும் அன்அக்செப்டபிள் தான். அது ஒன்று. 2வது, அவர் அப்படி சொல்லியிருந்தாலும் கொஞ்சம் மெச்சூராக அவர் அதை ஹேண்டில் பண்ணியிருக்கலாம். நிறைய சுச்சுவேஷன்ஸ் அவர் ஹேண்டில் பண்ணுவார். பட் இது கொஞ்சம் இம்மெச்சூராக அவர் ஹேண்டில் பண்ணிட்டாரோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. எதுக்காக போயிட்டு அவ்வளோ அசிங்கமாக பேசணும் அப்படின்ற மாதிரி. இது பற்றி சொல்லும்போது 2 விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒன்று, ஸ்டாண்டப் காமெடினாலே அசிங்கமாக பேசுகிறதுன்னு நினச்சிட்டு இருக்கோம். இந்த சக்கிங் டு த வெஸ்ட் கல்ச்சர்னு ஒன்று இருக்குல்ல, அப்படியே அவனுங்க என்ன பண்ணுறானுங்களோ அதை அப்படியே எடுத்து பண்ணுறது வேறு யாரும் கிடையாது, வடக்கு நண்பர்கள் தான். பாலிவுட் மூவிஸில் ஆரம்பித்து ஸ்டாண்டப் காமெடிஸில் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட அந்த இந்தியாஸ் காட் லேட்டன்ட்டில் நம்ம இந்த பீர் பைசப்ஸ் வந்து அப்படி தான். அங்கே அவனுங்க கேட்குற மாதிரி கொஷின் கேட்குறேன்னு சொல்லிட்டு தான் பெரிய அப்பா அவருக்கு வரைய வச்சுக்கிட்டாரு. ஸோ அதை அப்படியே பண்ணணும் அப்படின்னு பண்ணுறது வந்து நார்த்தில் நடந்துகிட்ருக்கு. இப்போ நம்ம என்ன ஆகிட்டோம்னா, நார்த்தில் பண்ணுறதை அப்படியே பண்ணணும், நம்ம வந்து அதே மாதிரி பேசணும். ஸ்டாண்டப் காமெடினாலே கெட்ட வார்த்தை பேசிடணும், கெட்ட வார்த்தை பேசிட்டு அது ஸ்டாண்டப் காமெடி அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோமோன்னு எனக்கு தோணுது. ஸ்டாண்டப் காமெடினா ஒரு கெட்ட வார்த்தை மட்டும்தானா அப்படின்ற மாதிரி இருக்குது. எனக்கு என்னென்னா, ஹானஸ்ட்டாக வந்து மதுரை முத்து, ஈரோடு மகேஷ் இவங்க ஸ்டாண்டப் காமெடியே ஒரு காலத்தில் நல்லா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து இப்போ மதுரை முத்து காமெடிலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சிரிப்பு வராது. பட் அசத்த போது யாரில் அந்த ஓஜா ஓஜா அந்த மியூசிக்லாம் போட்டுட்டு மதுரை முத்து பண்ணுறது உண்மையிலேயே அந்த டைம் நல்லா இருந்துச்சு. பெரிய அப்யூஸ்லாம் இருக்காது. அதுக்காக மேடையில் கெட்ட வார்த்தையே பேசக்கூடாது, ப்ரொஃபானிட்டியே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்லாம் நான் பூமர் மாதிரி அட்வைஸ்லாம் பண்ண மாட்டேன். பண்ணலாம், ஆனால் அது மட்டுமே ஸ்டாண்டப் காமெடி கிடையாது. கெட்ட வார்த்தை பேசிக்கிட்டு இருக்கிறது மட்டுமே ஸ்டாண்டப் காமெடி கிடையாது. ஒன்று. 2வது விஷயம் என்ன அப்படின்னா, உங்ககிட்ட ஒரு பொருள் ஒரு விஷயம் நல்லா இல்லைனா நல்லா இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. அதை அக்செப்ட் பண்ணிக்கிற மென்டாலிட்டியே இல்லைனா எப்படி நீங்கள் ஸ்டேஜ் ஏறி எப்படி ஒரு கிரிட்டிசிசம் நீங்கள் எடுத்துக்க போகிறீங்க? இவர் மட்டும் இல்லை, நிறைய ஸ்டாண்டப் காமெடியன்ஸ் இருக்காங்க. நல்லா இல்லைனா கோவப்படுறாங்க. நல்லா இல்லைனா எங்கே கோவப்படுறீங்க? இப்போ என் வீடு நல்லா இல்லைனா கோவப்பட முடியும்? அவருக்கு அது பிடிக்கல. எல்லாரையும் நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு சொல்ல, நல்லா இல்லை அவ்வளோதான், நல்லா இல்லைன்றது எடுத்துங்க. சிலர்லாம் வந்து இன்ஸ்டாகிராமில் நீ இது காமெடியே இல்லை அப்படின்னா பதிலுக்கு திட்டுறாங்க அசிங்கமாக. யோ என்னையா சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குது. ஸ்டாண்டப் காமெடியன்ஸ் நல்லா எல்லோரும் என்ஜாய் பண்ணுற மாதிரி காமெடியன்ஸே இல்லையா? அந்த மாதிரி யாருமே பண்ணுறதே கிடையாதா? ஏன் ஒரு கிரிட்டிசிசம் அக்செப்ட் பண்ணிக்கிற ஆளே கிடையாதா? நிறைய பேர் இருக்காங்களே. ஜெகன் கிருஷ்ணன் பண்ணுவார் சூப்பராக. அவருடைய அவர் எல்லா காமெடியுமே சிரிப்பு வரும்னு அவசியம் இல்லை. அவர் புதுசாக ஒன்று பண்ணார் பாடுற மாதிரி. அதில் பெருசாக ப்ரொஃபானிட்டி எதுவுமே இருக்காது, ஆனால் நல்லாயிருக்கும். அதுவும் சில பேருக்கு பிடிக்காது தான், அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அப்புறம் ராம்குமார் காமிக்னு ஒருத்தர் இருக்கார். ராம்குமார் காமிக்கோடி அவருக்கு வந்து சிலது நல்லாயிருக்கும், சிலது சிரிப்பே வராது, சைலண்ட்டாக இருக்கும், அமைதியாக இருக்கும். ஆனால் நல்லா இல்லைன்னு சொன்னால் அவர் அக்செப்ட் பண்ணிட்டு போயிடுவார். அவர் எதுவும் இது பேசுறது கிடையாது. அண்ட் எல்லா ஜோக்ஸாக சிரிப்பு வரணும்னு அவசியம் இல்லை. அவரது காமெடி நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து பிரவீன்குமார் காமெடியன், அவரை வந்து ஜேகே ஒரு ஃபுல் வீடியோ நான் வந்து ஸ்லீப்பிங் வாட்சிங் தமிழ் ஸ்டாண்டப் காமெடியன் அன்டில் ஐ லாஃப் இந்த வீடியோ ஃபுல்லாக வச்சு கலாய்ப்பார். அதில் வந்து அழகாக ஒரு கமெண்ட் போட்டு போவார் அவர் பிரவீன்குமார் காமிக்கு. நெக்ஸ்ட் டைம் நல்லா பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கலையா? அது மட்டும் இல்லாமல் எனக்கு ரொம்ப பிடிச்ச காமெடியன் அலெக்ஸோட காமெடிஸ்லாம் இப்போ வரைக்கும் நல்லா இருக்கே. இத்தனைக்கு அது ரொம்ப ரொம்ப ட்ரெண்டியாலாம் கூட இருக்காது. அது ஓரளவுக்கு அவருடைய வேலை அது நல்லாயிருக்கும். ஸோ ஒரு விஷயம் நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு சொல்கிறது வந்து எல்லாருடைய ஒப்பீனியனும் இருக்கலாம். அது வந்து நான் எஃபர்ட் போடுறேன் நல்லா இருக்குது அப்படிலாம் ஏங்க 500 ரூபா போட்டு எடுக்கிற படத்தையே நல்லா இல்லைன்ட்டு போயிடுறானுங்க. வெளியே வந்து ஒருத்தன் ஒரே ஒரு சட்டையை மாற்றாமல் ரொம்ப நாளாக நான் கிடையாது, வேற ஒருத்தர் ப்ளூ சட்டை ஒரே சட்டையை மாற்றாமல் எல்லா படத்தையுமே நல்லா இல்லைன்ட்டார். அவர் படத்துக்கு வந்து முந்திக்கிட்டு வந்து என் படத்தை நல்லா இல்லைனா நீங்களே முதல்ல விமர்சனம் பண்ணுங்கள் அப்படின்னு பேக் அடிஸ்டாப்பில் அப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து ஒரு ஸ்டாண்டப் காமெடி நல்லா இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா எதுக்கு இவ்வளோ வருத்தப்படுறீங்க அப்படின்றதான் புரியல. நல்லா இல்லைன்னு சொல்கிறதுக்கு எல்லாருக்குமே உரிமை இருக்குது. அண்ட் அப்யூஸ் பண்ணுறது யாருக்குமே உரிமை இல்லை. அதை நீங்கள் கொஞ்சம் மெச்சூராக ஹேண்டில் பண்ணிக்கலாமா எனக்கு தோணுச்சு. அண்ட் அகைன் ஸ்டாண்டப் காமெடியில் ப்ரொஃபானிட்டி இருக்கிறதுலாம், ப்ரொஃபானிட்டி கெட்ட வார்த்தை பேசுகிறதுலாம் தப்புலாம் நான் சொல்ல. பேசுகிறாங்க எல்லாரும், ஓகே, அது சிரிப்பு ஏற்படுத்துது இல்லை ட்ரெண்டில் இருக்குது, யாரையும் அஃபண்ட் பண்ணலன்னா தாராளமாக பேசலாம். ஆனால் அதுதான் ஸ்டாண்டப் காமெடி. நான் கெட்ட வார்த்தை பேசியே உன்னை சிரிக்க வைக்கிறேன் பாரு அப்படின்னா கிளாஸுக்கு ஒருத்தர் இருப்பான்ல, எல்லாத்தையும் கெட்ட வார்த்தை பேசுவான், மச்சான் 5ன்னு சொல்லு, 5னா குஞ்சுன்றான். ஸோ அதுதான் காமெடியே அப்படின்ற மனநிலையிலேருந்து கொஞ்சம் வெளியே வந்தீங்கன்னா அருமையாக இருக்கும். இதுதான் நான் சொல்ல வந்த தாழ்மையான கருத்து.
வேறு ஒன்றும் கிடையாது. மற்றபடி நோ ஹேட் ஃபார் ஃபயாஸ் ஹுசைன். ஐ லவ் ஹிஸ் காமெடி அண்ட் உங்கள் ஸ்பான்டானிட்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே லைனில் போங்க. சந்துக்கு திரும்ப வந்தீங்கன்னு வச்சிங்களேன், வெளியே வர முடியாது. அவ்வளோதான். இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸோடைய இஷ்யூலாம் நம்ம பேசும்போது டெக் இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து மாட்டிக்கிட்டாங்க. டெக் இன்ஃப்ளூயன்சர்ஸ் நிறைய பேர் இப்படி தான் இருக்காங்க. எக்கச்சக்கமான டெக் சேனல்ஸில் வந்து இந்த பிரச்சனை நடந்துகிட்ருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம பேசும்போது ஒருத்தங்க இருக்காங்க, ஒரு குரூப்பு. அவங்க என்ன பண்ணுறாங்க, எது பெய்டு என்னன்னே தெரியாத அளவுக்கு ஒரு குரூப் இருக்குது. அது வந்து வேறு யாரும் கிடையாது, ஃபுட் இன்ஃப்ளூயன்சர்ஸ். அவங்கள பற்றி நாம் எடுத்தோம் அப்படின்னா பக்கம் பக்கமாக பேசலாம். இந்த சிட்டிசனில் நக்மா வந்து ஃபைல் தேடுவாங்க தெரியுமா, அந்த அளவுக்கு இருக்குது. ஏன்னா நிறைய பேர் இருக்காங்க. அந்த நிறைய பேரில் வந்து யாரும் ப்ராப்பராக அந்த பெய்டு இது டேக் அப்பெல்லாம் போடுறதே கிடையாது. இன்ஃபேக்ட் ஒரு காலத்தில் யாருமே அதெல்லாம் போட்டதில்லை. இப்போ அவேர்னஸ் நிறையா இருக்கிறதுனால கொஷின் பண்ணுற இடத்துக்கும் மக்கள் வந்துட்டதுனால அதெல்லாம் கேட்குறாங்க, போடுறாங்க. பட் அவங்கள நிறைய பேர் போட்டு நான் பார்க்குறதே கிடையாது. இன்னமும் அவங்க வந்து அன்னைக்கு எதேச்சியாக அந்த பக்கம் போனேன்ற இதிலே இருக்காங்க நிறைய பேர். ஸோ என்னைக்காவது ஒரு நாள் அவங்களுக்கு ஒரு ஸ்கெட்ச் போடப்படும். அப்படி எதாவது போட்டாங்க அப்படின்னா அது அந்த வார இணையத்தில் நான் வந்து சொல்கிறேன். மற்றபடி இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுட்டு பை பை சொல்லிக்கலாம். இது மாதிரி வாரம் நான் வந்து சொல்லுவேன். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா தாராளமாக பார்க்கலாம். அப்புறம் நம்மளதில் வந்து கொஞ்சம் இந்த ஆடியோ மிஸ்மேட்ச் இஷ்யூலாம் இருக்குது. இந்த பன்னாட்டு சதியை நான் எப்படியாவது முறியடிக்கிறேன். அது வரைக்கும் கொஞ்சம் ஆடியோ மிஸ்மேட்சாக இருந்துச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்க. உங்கள் வீட்டு பிள்ளையா நினச்சி மன்னிச்சு விட்ருங்க. ஓகே.